Hi guys, welcome to Tamil Medico. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் pathogenesis of cancer. Carcinogenesis. ஒரு நார்மல் செல் கேன்சர் செல்லா எப்படி மாறுது, அதுக்கான மெக்கானிசம் என்னென்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம உடம்புல ஒரு நாளைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இறக்குது, அழியுது. நிறைய செல்ஸ் சேர்ந்தது தான் டிஷ்யூ உருவாகுது, நிறைய டிஷ்யூ சேர்ந்து தான் ஆர்கன்ஸ் உருவாக்குது, நிறைய ஆர்கன்ஸ் சேர்ந்து தான் ஒரு சிஸ்டம் உருவாக்குது, நிறைய சிஸ்டம், எல்லா சிஸ்டமும் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கானிசம். இதுதான் நம்ம பாடி. ஒவ்வொரு ஆர்கானையும் கண்ட்ரோல் பண்றது செல். செல்ஸை கண்ட்ரோல் பண்றது டிஎன்ஏ அல்லது ஜீன்ஸ். ஒரு செல் என்ன வேலை செய்யணும், எவ்வளவு வேலை செய்யணும், எப்ப வேலை செய்யக்கூடாது, இந்த மாதிரி எல்லாமே முடிவு பண்றது ஜீன்ஸ் தான். ஒரு நார்மல் பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் growth ஆகிறதுக்கும் ஒரு செல் 2 செல்லா உடையுது, 2 செல் 4 ஆகுது, 4 செல் 8 ஆகுது, 8 செல்ன்றது 16. இப்படியே வந்துட்டு செல் டிவிஷன் ஆகுது. இந்த மாதிரி செல் டிவிஷன் ஆகுறதுனால தான் நாம வந்துட்டு சைஸ்ல வந்து பெருசாக்குறோம். நம்ம 10 வயசுல இருந்த மாதிரி ஒரு 25 வயசுல வந்துட்டு இல்ல. இதுக்கு காரணம் வந்து செல் டிவிஷன் ஆகுது, செல் ரீப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த ப்ராசஸ வந்துட்டு மைட்டோசிஸ் சொல்லுவோம். இது ஒரு நார்மலா இருக்கிற பர்சன்ல நார்மலா நடக்கிற ஒரு ப்ராசஸ் மைட்டோசிஸ். சோ இந்த மைட்டோசிஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போதுதான் கேன்சர் செல்ஸ் உருவாகுது. ஆனா மைட்டோசிஸ்ன்ற செல் டிவிஷன் எல்லா நேரமும் நடந்துட முடியாது. அதுக்குன்னு ப்ராப்பரான ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. மைட்டோசிஸ் எந்த செல்லுல நடக்குது அதை பொறுத்தும் அதுல சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹேர் ஃபாலிகல்ஸ்ல வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா மைட்டோசிஸ் நடக்கும். சோ அதனாலதான் வந்துட்டு ஹேர் கட் பண்ணாலும் ஹேர் growthன்ற விஷயம் வந்துட்டு உடனே இருக்குது. அதே மாதிரி கேன்சர் ட்ரக்ஸ் தெரப்பி எல்லாமே கூட டார்கெட் பண்றது ஹேர் ஃபாலிகல்ஸ் செல்ல தான். மைட்டோசிஸ்ன்றது ப்ராப்பரா நடக்கணும். இததான் செல் சைக்கிள்னு சொல்றோம். செல் சைக்கிள்ன்றது 2 ஸ்டேஜ்ல நடக்குது. ஒன்னு வந்து இன்டர்பேஸ், இன்னொன்னு வந்துட்டு மைட்டோசிஸ். இன்டர்பேஸ்ன்றது ரெஸ்டிங் ஸ்டேஜ், அதாவது ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. இங்க செல் டிவிஷன் நடக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. செல் வந்துட்டு செல் டிவிஷன் நடக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. அது எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னா 3 ஃபேஸ தாண்டி வரணும். அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் G1 ஃபேஸ். G1 ஃபேஸ்ல என்ன ஆகுதுன்னா, இதுல வந்துட்டு செல் வந்துட்டு ஒரு செல் வந்துட்டு நல்லா growth ஆகுது. அதுவே வந்துட்டு grow ஆயிக்குது. எஸ் ஃபேஸ், செகண்டா இருக்கிற எஸ் ஃபேஸ், இதுல என்ன நடக்குதுன்னா செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ வந்துட்டு காப்பி பண்ணிக்குது. அடுத்ததா இருக்கிற G2 ஃபேஸ். இந்த G2 ஃபேஸ் என்ன நடக்குதுன்னா, இதுதான் வந்து செக்கிங் பாயிண்ட். இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த செல் டிவைஷன் ஆகிறதுக்கு சரியான செல்லா, இந்த செல் நல்லா க்ரோ ஆயிருக்கா, இதுல இருக்கிற குரோமோசோம் வந்துட்டு ஸ்பிண்டில் கூட அட்டாச் ஆயிருக்கா, இது நல்லா இருக்கா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணி ஒரு சரியான செல்ல தான் வந்துட்டு டிவிஷனுக்கு வந்து நடக்கணும். சப்போஸ் வந்துட்டு அந்த செல் வந்துட்டு சரியா க்ரோ ஆகல, அந்த செல் வந்துட்டு ஒரு ஹார்ம்ஃபுல்லான செல், அந்த மாதிரி ஒரு செல் வந்துட்டு மியூட்டேட் ஆகும்போது அந்த செல் தான் வந்துட்டு கேன்சர் செல்லா வந்துட்டு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த செல் growth வந்து சரியா இல்ல, இது ஒரு ஹார்ம்ஃபுல் செல் இது அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சா ஜீன்ஸ் என்ன பண்ணும்னா அப்பாப்டசிஸ்ன்ற ப்ராசஸ் மூலமா, அதாவது ப்ரோக்ராம்டு செல் டெத். ஜீன்ஸ்ல வந்துட்டு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இது. ப்ரோக்ராம்டு செல் டெத் மூலமா அந்த செல் வந்துட்டு அதையே டிஸ்ட்ராய் பண்றதுக்காக, அழிச்சுக்கிறதுக்காக வந்து சிக்னல் கொடுக்கும். அந்த ஹார்ம்ஃபுல்லான செல் வந்துட்டு டிவிஷனுக்கு வந்துட்டு போகாது. அது டிவிஷனுக்கு போனாதான் வந்துட்டு அடுத்தடுத்து அது வந்துட்டு மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும். சோ அதை வந்துட்டு அந்த செல் வந்து டிவைட் ஆகாம இருக்கிறதுக்காக அது வந்து சிக்னல் பண்ணி அதுவே அழிச்சுக்கும். அப்படியே அழிச்சுக்கிட்டதுக்கு ஒரு நார்மல் ப்ராசஸ். சோ அப்படி அழிச்சுக்காம இந்த அப்போப்டோசிஸ்ன்ற ப்ராசஸ வந்து நம்ம டிஎன்ஏல வந்துட்டு மியூட்டேஷன், ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்கும்போது, டிஎன்ஏல மிஸ்டேக்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஜீன்ஸ் வந்து இது வந்துட்டு ஒரு தப்பான செல்லு, இது வந்துட்டு இங்க டிவிஷனுக்கு போக கூடாது, இது வந்துட்டு அழியணும் இந்த செல்லு அப்படின்ற சிக்னலை வந்து கொடுக்காது. ஏன்னா வந்துட்டு அந்த டிஎன்ஏல வந்துட்டு மிஸ்டேக் இருக்கு. சோ அதனால வந்துட்டு அந்த சிக்னலை வந்து கொடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஹார்ம்ஃபுல் செல் வந்து டிவைட் ஆகி அதுதான் வந்துட்டு கேன்சர் செல்லா உருவாகுது. இதுதான் நம்ம வந்து கேன்சர் அப்படின்னு சொல்றோம். கேன்சர் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுலயுமே வரலாம். ஆனா நியூரான்ஸ்ல மட்டும் கேன்சர் வந்துட்டு உருவாகுது. ஏன்னா வந்து செல் டிவிஷன்ற ப்ராசஸ் வந்து நியூரான்ஸ்ல மட்டும் நடக்காது. நம்ம பிறக்கும் போது எவ்வளவு இருந்ததோ, நியூரான்ஸ் எவ்வளவு இருந்ததோ அவ்வளவுதான் இப்பயும் இருக்கும். அது வந்துட்டு வயசாக வந்துட்டு அதுவே வந்து அழிஞ்சிடும். செல் சைக்கிள்ல செல்லுல வந்து நிறைய ஜீன்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம முக்கியமான 3 ஜீன்ஸ் மட்டும் பார்க்க போறோம். இப்ப இந்த ஜெனடிக் மியூட்டேஷன் வந்துட்டு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஜெனடிக் மியூட்டேஷன்ன்றது வந்துட்டு ஒரு பிசிக்கல் ஏஜென்ட்னாலயும் நடக்கலாம், கெமிக்கல் ஏஜென்ட்ஸ்னாலயும் நடக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாலயும் நடக்கலாம். இதுல ஒரு முக்கியமான 3 ஜீன்ஸ் மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம். அது என்னன்னா புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ்,
டியூமர் சப்ரஸார் ஜீன் அண்ட் டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன். இப்ப இந்த புரோட்டோ ஆன்கோட் ஜீன்ல என்ன நடக்குதுன்னா, இது RAS ஜீன், புரோட்டோ ஆன்கோஜின் RAS ஜீன். இது என்ன பண்ணணும்னா ஒரு செல் எப்ப வளரணும்ன்ற கண்ட்ரோலை ரெகுலேட் பண்றது வந்துட்டு இந்த புரோட்டோ ஆன்கோஜின் ஜீன் தான். சோ இந்த ஜீன்ல ஒரு மியூட்டேஷன் நடக்குது, மிஸ்டேக் நடக்கும் போது ஒரு செல் எப்ப வளரணும்ன்ற சிக்னலை வந்துட்டு கொடுக்காது. அப்ப என்ன ஆகும், அது எப்ப வேணாலும் வளரும், அன்கண்ட்ரோலபிளா growth வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா இந்த புரோட்டோ ஆன்கோஜீன்றது வந்துட்டு ஆன்கோஜீன், கேன்சரை உண்டு பண்ற ஜீனா வந்துட்டு இது மாறுது. அடுத்தது டியூமர் சப்ரஸார் ஜீன். இதை வந்துட்டு ஆன்டி ஆன்கோஜீன், கேர் டேக்கர் ஜீன், கேட் கீப்பர் ஜீன் அப்படின்லாம் சொல்றோம். டியூமர் சப்ரஸார் ஜீன்ல ஒரு முக்கியமான ஜீன் P53 ஜீன். இது வந்து ஒரு டியூமர் சப்ரஸார் ஜீன். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்ப வந்துட்டு ஒரு செல்லு 2 செல்லா வந்துட்டு டிவைட் ஆகுது. இது வந்துட்டு ஒரு செல் டிவிஷன். ஒரு செல் 2 செல்லா வந்துட்டு மைட்டோசிஸ் நடக்குது. இந்த இடத்துல வந்து செல் டிவிஷன் நடக்குது. சோ இந்த இடத்துல வந்துட்டு இது வந்து ஸ்டாப் ஆகணும். இதுக்கு அடுத்து வந்து இது வந்து டிவைட் ஆகிட்டே போக கூடாது. இந்த ஒரு செல் டிவிஷன் வந்துட்டு ஸ்டாப் பண்றது வந்துட்டு இந்த டியூமர் சப்ரஸார் ஜீன். இப்போ இந்த டியூமர் சப்ரஸார் ஜீன்ல வந்துட்டு ஒரு மியூட்டேஷன் வந்து நடக்குது, ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்குது. அப்ப அது என்ன பண்ணணும்னா அது வந்து ஸ்டாப் பண்ணாது. அது வந்துட்டு அந்த வேலையை வந்துட்டு செய்யாது, ஸ்டாப் பண்ற அந்த வேலையை வந்து செய்யாது. அப்ப என்ன ஆகும்னா ஸ்டாப் சிக்னலை வந்துட்டு அது வந்து நிறுத்திடும். அப்ப என்ன ஆகும்னா செல் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும் அன்கண்ட்ரோலபிளா. சோ இது மூலமா டியூமர்ஸ் உருவாகுது. டியூமர் சப்ரஸன் ஜீன்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் டியூமர் உருவாகும். அதுக்கு அடுத்தது பார்க்க போறது டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன். இதுல என்ன நடக்குதுன்னா, ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னாலயும், ஒரு கெமிக்கல் இல்ல வந்துட்டு கெமிக்கலுக்கு நம்ம எக்ஸ்போஷரா இருக்கும், இல்ல வேற ஏதோ வந்துட்டு ஒரு உணவு முறை, ஒரு ஃப்ரைட் ரைஸோ அந்த மாதிரி தவறான உணவு முறை, இந்த மாதிரி காரணத்தினால நம்ம உடம்புல வர கெட்ட மாற்றத்தை வந்துட்டு இந்த டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன் வந்துட்டு அப்பப்ப வந்து சரி செஞ்சுக்கும். ஆனா வந்துட்டு இந்த டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன்லயே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அதால வந்துட்டு அதை வந்து சரி செஞ்சுக்க முடியாது. அதனாலதான் வந்துட்டு இந்த டிஎன்ஏ ரிப்பேர் ஜீனுன்ற இந்த ஜீன் இருக்கிறதுனாலதான் வந்து எல்லாருக்கும் கேன்சர் வர்றது கிடையாது, எல்லாருக்கும் வந்து இது வந்து ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இந்த டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன் வந்துட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துட்டு அப்பப்ப வந்து சரி பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் வந்து எல்லாருக்கும் கேன்சர் உருவாகிறது கிடையாது. the DNA repair gene என்ன பண்ணுதுன்னா, they trigger the cell to die. So the mistakes can't cause any further problems. அந்த மிஸ்டேக்ஸ்னால வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி இது வந்து சரி பண்ணிடுது. சோ இதுல ஒரு ப்ராப்ளம் வரும்போதுதான் வந்துட்டு ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. இதுல டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன்ல முக்கியமானது வந்துட்டு BRCA1 BRCA2 ஜீன்ஸ் தான். இது முக்கியமா வந்துட்டு என்ன கேன்சர் வந்துட்டு உருவாக்குதுன்னா, பிரெஸ்ட் கேன்சரையும் ஒவரியன் கேன்சரையும், விமன்ஸ்க்கு வர பிரெஸ்ட் கேன்சரையும் ஒவரியன் கேன்சரையும் தான் வந்துட்டு முக்கியமா வந்து இது வந்து உருவாக்குது. இந்த ஜீன்ஸ்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரலாம்? டெலிஷன், இன்சர்ஷன், டிரான்ஸ்லோகேஷன். ஏதாவது ஒரு குரோமோசோம் வந்து டெலிட் ஆயிருக்கலாம், இல்லைன்னா வந்து புதுசா ஒன்று இன்சர்ட் ஆகலாம், இல்லைன்னா வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு லொகேஷனை வந்து மாத்திக்கலாம். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ஜீன்ஸ்ல வந்துட்டு நடக்கலாம். ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப் எ ஜீன். புரோட்டீன்ஸ் வந்துட்டு ஓவரா எக்ஸ்பிரஷன் ஆகுது, ஹைப்பரா ஆக்டிவ் ஆனாலும் வந்துட்டு கேன்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு வழிவகுக்குது. அடுத்ததா பார்க்க போறது வந்துட்டு பாயிண்ட் மியூட்டேஷன். பாயிண்ட் மியூட்டேஷன் என்னன்னா வந்துட்டு ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட் மட்டும் இந்த இடத்துல வந்துட்டு ஏ வந்துட்டு சியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்குது. சோ ஏதோ வந்து ஒரு நியூக்ளியோடைட் மட்டும் வந்துட்டு புதுசா வந்துட்டு இன்சர்ட் ஆகுது, அப்படி இல்லைன்னா வந்துட்டு டிஎன்ஏல இருந்து டெலிட் ஆகுது, பாயிண்ட் மியூட்டேஷன். சோ இந்த மிஸ்டேக்ஸ்னால நமக்கு கேன்சர் வரலாம். அடுத்ததா பார்க்க போறது வந்துட்டு டிரான்ஸ்லோகேஷன். டிரான்ஸ்லோகேஷன்ல என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒரு ஜீன் வந்துட்டு ஃபிராக்மெண்ட் ஆகுது, அழியுது, செதஞ்சு போகுது. செதஞ்சு போகும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இது வந்துட்டு இன்னொரு ஜீன், பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஜீனை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுது. சோ இதுல இருக்கிறதோ இங்க இருக்கிறதோ வந்துட்டு ஜாயின் ஆயிடுது. சோ இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்லோகேஷன். அடுத்ததா பார்க்க போறது வந்துட்டு ஆம்பிளிஃபிகேஷன். ஆம்பிளிஃபிகேஷன்ன்றது வந்துட்டு மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் ஜீன், நிறைய வந்து ஜீனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் ஜீன் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது இன்சர்ஷன். ஒரு வைரஸ்னால வந்துட்டு புதுசா ஒரு டிஎன்ஏ வந்துட்டு ஆட் ஆயிடுது, இதுக்கு பேர் வந்து இன்சர்ஷன். அதுக்கப்புறம் இந்த கேன்சர் செல் வந்து என்ன பண்ணணும்னா, அது வந்துட்டு நல்லா growth ஆகணுன்றதுக்காக அதுலயே growth ஃபேக்டர் வந்துட்டு அதுவே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அதுவே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்துட்டு பிளட் சப்ளை வேணுன்றதுக்காக பிளட் சப்ளை வந்துட்டு அது பக்கமா வந்து திருப்பி விட்டுக்கிற வழியெல்லாம் வந்துட்டு கேன்சர் செல்ஸ் வந்துட்டு பண்ணும்.
இந்த கேன்சர் செல் வந்துட்டு ஒண்ணு நமக்கு வந்துட்டு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெனட்டிக்காவே வரதும் இருக்கு, ஜெனட்டிக் மியூட்டேஷன். அது வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷன்றது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நமக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. வரதுக்கான வாய்ப்பு அதிகம், ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம்னு சொல்லலாம். ஹெரிடிட்டரியா வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். இன்னொன்னு வந்துட்டு அக்வயர்ட் மியூட்டேஷன். அக்வயர்ட் மியூட்டேஷன்றது நமக்கு வெளியில இருந்து வரதுதான். ஒன்னு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால, கெமிக்கல்ஸ், ரேடியேஷன்ஸ், வைரஸஸ் இதனால வந்துட்டு வரும். கெமிக்கல்ஸ்னால வரது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் பிளேஸ்ல வர்றது, ஆக்குபேஷன்னால வரது கெமிக்கல் கார்சினோஜன். ஆர்சனிக் கார்சினோஜன் வந்துட்டு மைனிங், ஆக்குபேஷன், பெஸ்டிசைட் ஒர்க்கர்ஸ்ல வந்துட்டு வரும் ஆர்சனிக் கார்சினோஜன். இந்த ஆர்சனிக் கார்சினோஜன் வந்துட்டு லங் கேன்சர், ஸ்கின் கேன்சர், லிவர் கேன்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்பெஸ்டஸ் கார்சினோஜன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்ல வருது. இந்த ஆஸ்பெஸ்டஸ் கார்சினோஜன் என்ன பண்ணணும்னா லங் கேன்சரையும் மீசோதெலியமா கேன்சரையும் உருவாக்குது. நெக்ஸ்ட் பென்சீன் கார்சினோஜன் வந்து பெட்ரோலியம், ரப்பர், கெமிக்கல் ஒர்க்கர்ஸ்ல இருக்கிறது. இது வந்து லிக்யூமியா வந்து உருவாக்குது. அடுத்ததான் வந்துட்டு குரோமியம் கார்சினோஜன் வந்துட்டு மெட்டல் ஒர்க்கர்ஸ், எலக்ட்ரோபிளேட்டர்ஸ் அந்த ஆக்குபேஷன் இருக்கிறவங்களுக்கு வருது. இது லங் கேன்சர் உருவாக்குது. லெதர் டஸ்ட் கார்சினோஜன் வந்து ஷூ மேனுஃபேக்சரிங் ஆக்குபேஷன்ல இருக்கிறவங்களுக்கு வருது. இது வந்துட்டு நேசல் கேன்சரையும் பிளேடர் கேன்சரையும் உருவாக்குது. நேப்தலைமின் கார்சினோஜன் வந்துட்டு கெமிக்கல், டை, ரப்பர் ஒர்க்கர்ஸ் ஆக்குபேஷன்ல இருக்கிறவங்களுக்கு வருது. இது வந்து பிளேடர் கேன்சர் உருவாக்குது. ரேடான் கார்சினோஜன் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் மைனிங் ஆக்குபேஷன் இருக்கவங்களுக்கு வருது. இது லங் கேன்சர் உருவாக்குது. ஷூட், ஸ்டார்ஸ், ஆயில்ஸ் கார்சினோஜன் வந்துட்டு கோல் கேஸ், பெட்ரோலியம் ஒர்க்கர்ஸ் ஆக்குபேஷன்ல இருக்கவங்களுக்கு வருது. இது லங், ஸ்கின், லிவர் கேன்சர் உருவாக்குது. வினைல் குளோரைடு இந்த கார்சினோஜன் வந்துட்டு ரப்பர் ஒர்க்கர்ஸ், வினைல் குளோரைடு வந்துட்டு ரப்பர் ஒர்க்கர்ஸ், பாலிவினைல் குளோரைடு மேனுஃபேக்சரிங் அந்த ஆக்குபேஷன் இருக்கவங்களுக்கு வருது. இவங்களுக்கு வந்து லிவர் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்ததான் வந்துட்டு வுட் டஸ்ட் கார்சினோஜன் வந்து ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் ஆக்குபேஷன் இருக்கவங்களுக்கு வருது. இது வந்துட்டு நேசல் கேன்சரை வந்துட்டு உருவாக்கும். அடுத்ததா வைரஸ் ப்ரொடியூஸ் பண்ற கேன்சர் என்னன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து சர்விக்கல் கார்சினோமா உருவாக்குது. எப்ஸ்டைன் பேர் வைரஸ், ஹாட்கின்ஸ் லிம்போமாஸ், ஹியூமன் டி லிம்போட்ரோபிக் வைரஸ், அடல்ட் T-cell leukemia, கப்போசிஸ் சார்கோமா அசோசியேட்டட் ஹெர்ப்ஸ் வைரஸ், கப்போசிஸ் சார்கோமா, மெர்க்கல் செல் பாலியோமா வைரஸ், மெர்க்கல் செல் கார்சினோமா, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸும் ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா வந்து உருவாக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.